இங்க கடவுள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து ஒரு உலகத்தை உருவாக்க ட்ரை பண்றாரு. முதல்ல ஒரு உருண்டை மேல ஒரு மனுஷனை நிக்க வச்சு பாக்குறாரு. ஆனா அவன் சறுக்கிட்டே போய் கீழே விழுந்துடுறான். அதனால அதை தட்டையாக்கி திரும்ப ஒரு மனுஷனை நிக்க வச்சு பாக்குறாரு. இந்த தடவை அவன் கீழே விழுகாதனால சூரியன், நிலா, மரஞ்செடி எல்லாம் வைக்கிறாரு. இப்ப 2Dல இருந்த உலகத்தை 3Dல காட்டுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த உலகத்துல ஒருத்த மட்டும் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் டைனோசரை வச்சிருந்தா தான் மதிப்பாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு எரிமலை வெடிச்சு அந்த அதிர்வுல ஒரு முட்டை தண்ணியில வந்து விழுகுது. அத ஒரு பறக்கிற டைனோசர் கவிட்டு போகுது. அந்த டைனோசரை இன்னொரு டைனோசர் புடிச்சிருது. இதுல அந்த முட்டை எப்படியோ இவனோட வீட்டுக்குள்ள வந்து விழுந்துருது. இப்ப முட்டை பொறிஞ்சு டைனோசரும் வெளியே வந்துருது. அதை கூட்டிட்டு வெளியே வாக்கிங் போறான். அப்ப அங்க ஒரு பொண்ணு நிக்குது. இதை வச்சு கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறான். அதுக்குள்ளேயே அந்த டைனோசர் அந்த பொண்ணை முழுங்கிருது. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த டைனோசர் பெருசா வளர்ந்து இருக்கிற எல்லாத்தையும் தின்னுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் கடவுள் அவருடைய பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து பாக்குறதுக்குள்ளேயே இப்படி ஒரு குழப்பத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவர் பெருசா யோசிக்காம கேமை சிம்பிளா ரீசெட் பண்ணிட்டு போயிடுறாரு.